சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ரிஸ்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? நரகத்தில் நுழையாமல் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய அந்த அருள்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுமத்தலஹு ஃபீ உம்ரிஹி, யார் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, வயுஸாதலஹு ஃபீ ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்க் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, ஃபல்யுபர்ர வாலிதைஹி, தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். தன்னுடைய சொந்த பந்தங்களோடு அவர்கள் இணைந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், மன் பர்ர வாலிதைஹி, யார் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்கின்றார்களோ, தூபா லஹு ஸாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி, அவர்களுடைய ஆயுள்களை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான், நீட்டி வைக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேர்களை பார்க்கிறோம், சிறு வயதிலேயே மரணம் அடைந்து விடுகிறார்கள். இன்னும் சில பேர்களை பார்க்கிறோம், வாலிப வயதை அடைந்து மரணம் அடைந்து விடுகிறார்கள். இன்னும் சில பேர்களை பார்க்கிறோம், வயோதிகத்தை அடைகின்ற போது மரணம் அடைந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை தாண்டி நமக்கு ஆயுளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல விதமாக நடக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே நல்லதை நினைக்க வேண்டும். இப்படி தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே எப்படி நாம் நல்ல விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்? எப்படி நடந்து கொள்ள முடியும்? அவர்களை நாம் துன்புறுத்தக்கூடாது, தன்னுடைய பெற்றோர்களை நாம் துன்புறுத்தக்கூடாது, தன்னுடைய பெற்றோர்களை நாம் நோவினை செய்யக்கூடாது, நம்முடைய பெற்றோர்களை திட்டக்கூடாது, நம்முடைய பெற்றோர்களை கெட்ட வார்த்தைகளால் பேசக்கூடாது, நம்முடைய பெற்றோர்களை அள வைக்கக்கூடாது, நம்முடைய பெற்றோர்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் கொடுக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் நோகும்படியாக எந்த ஒரு வார்த்தைகளையும் நாம் பேசிவிடக்கூடாது. நம்முடைய பெற்றோர்களை கெட்ட வார்த்தைகளால் நாம் ஒருபோதும் திட்டிவிடக்கூடாது வாழும் காலம் எல்லாம். அல்லாஹ் நஊது பில்லாஹ், அல்லாஹ் இதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹ், இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுவதை விட்டு, நம்முடைய பெற்றோர்களை துன்புறுத்துவதை விட்டு, நம்முடைய பெற்றோர்களை நோவினை செய்வதை விட்டு, நம்முடைய பெற்றோர்களை திட்டுவதை விட்டு, நம்முடைய பெற்றோர்களை அடிப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும். நம்முடைய பெற்றோர்களை பார்க்கின்ற போது சந்தோஷமான முகம் மலர்ச்சியோடு அவர்களை பார்க்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களை சந்திக்கின்ற போது சலாத்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் தாயே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்னுடைய தந்தையே என்று அந்த சலாத்தை மொழிய வேண்டும். அந்த சலாத்தை நாம் மொழிய வேண்டும். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் காலையில் என்ன உண்டார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மதிய உணவு என்ன சாப்பிட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரவிலே என்ன சாப்பிட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு ஏதாவது வேண்டுமா என்று தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே தெரிந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும்.
அவர்களை சீ என்று கூட ஒரு வார்த்தை நாம் சொல்லிவிடக் கூடாது. உஃபில்லக்கும் அல்லாஹ்வே சொல்லுகிறான், உன்னுடைய தாயை சீ என்று கூட நீ சொல்லிவிடாதே. கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, பெற்றோர்கள் அவர்கள் முதுமையை அடைந்திருந்தாலும் அவர்களை நேரில் சந்தித்து என்னுடைய வீட்டுக்கு வா, நான் உன்னை நன்றாக பார்த்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் போட்டு போட வேண்டும் தன்னுடைய பெற்றோர்களை கவனிப்பதிலே. இப்படி நல்ல முறையிலே அவர்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை பாதுகாக்காமல் கண்டுகொள்ளாமல் நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால், தம்முடைய பெற்றோர்களை கவனிக்காமல் நாம் வாழ்ந்தோம் என்றால், எனக்கு என்னவென்று பெற்றோர்களை கண்டுகொள்ளாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் என்ன அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள்கள் தூரமாக்கப்படுகின்றன. அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்ரக வாலிதைஹி அவ் அஹதஹிமா, பெற்றோர்களில் இருவர்களோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து சும்மலம் யுபர்ரஹுமா, அவ்விருவர்களுக்கும் பணிவிடை செய்யாமல் யார் இருக்கின்றார்களோ, அவ்விருவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் யார் வாழ்கின்றார்களோ, தஹலன்னார், அவர் நரகத்தில் நுழைவார். அவர் நரகத்தில் நுழைவார். அல்லாஹ்வுடைய அருள்கள் அவரை விட்டு தூரமாக்கப்படுகிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நரகத்தை விட்டு பாதுகாத்து சுருக்கத்தில் நுழைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெற்றோரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லையோ ரஹிம அன்ஃபுன், அவன் இழிவடையட்டும், அவன் நாசமாகட்டும். சும்ம ரஹிம அன்ஃபுன், இரண்டாவது முறையும் சொன்னார்கள், அவன் இழிவடையட்டும். சும்ம ரஹிம அன்ஃபுன், பின்பும் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும் என்றார்கள். கீழே கேட்கப்பட்டது, மன் யா ரசூலல்லாஹ், யார் நாசமாகட்டும், யார் நாசமாகட்டும்? கால முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக அபவைஹி, தங்களுடைய பெற்றோர்களை யார் அடைந்த இந்த கிபர், எப்படிப்பட்ட பெற்றோர்கள்? வாலிப பெற்றோர்களா? வயது முதிர்ந்த பெற்றோர்களை, வயோதிகத்தனத்தை அடைந்த அந்த பெற்றோர்களை யார் அடைந்து அகதகுமா இருவர்களில் ஒருவரையோ ஒரு கிளைஹிமா, அவ்விருவரையுமே அடைந்து யார் அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ, யார் நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் சொர்க்கத்தை அடையாமல் அவர்களிடத்தை நல்ல முறையில் நடந்து அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தாமல் சொர்க்கத்தை அடையாமல் யார் இருந்து விடுகின்றார்களோ, வலம் இதுகளுள் ஜன்னா, சொர்க்கத்தை நுழையாமல் யார் இருந்து விடுகின்றார்களோ அவர்கள் நாசமாகட்டும். பெற்றோர்கள் அடைந்து அவ்விருவர்கள் ஒருவரையோ இருவர்களையும் அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்தை அடையாமல் எந்த ஒரு அடியான் வாழுகின்றார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, இந்த நாசமாகட்டும் என்று ஏன் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா? அவர்கள் நம்மை 10 மாதம் சுமக்கின்ற போது அவர்கள் பல வலிகளை தாங்கியிருக்கிறார்கள். தன்னுடைய வயிறுப்புறங்களில் ஏதாவது வலிகளை அவர்கள் அதிகமான வலிகளை தாங்கி 10 மாதமும் அவர்கள் நம்மை பெற்றெடுத்தது மட்டுமா, அந்த பெற்றெடுக்கின்ற போதும் அதிகமான வலிகளை தாங்குகின்றார்கள். அப்படி பெற்றெடுத்தவர்கள் நம்முடைய தாய், அப்படி பெற்றெடுத்தால் நம்முடைய தாய். கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, அவர்கள் பெற்றெடுத்த மாத்திரம் மட்டுமா, குழந்தையாக வெளிவருகின்ற போது, நாம் குழந்தையாக பிறந்து நாம் இந்த உலகத்தை அடைந்த போது, நாம் அழுகின்ற பொழுது, அந்த குழந்தையாக இருக்கின்ற போது அழும்போது தன்னுடைய பிள்ளைக்கு இரவும் பாராமல் என்ன ஆகிவிட்டது என்று தூக்கத்தை எல்லாம் விட்டு நம்முடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு பாலூட்டுகின்றாளே, எவ்வளவு பெரிய பாசம், தாயின் பாசம் பாருங்கள்.
அதோடு முடிந்து விட்டதா? தவக்கின்ற அந்த நிலை வருகின்ற போது, குழந்தையாக இருந்து தவக்கின்ற போது ஏதாவது நம்முடைய பிள்ளை கல்லையோ அல்லது மண்ணையோ அல்லது பேப்பரையோ வாயிலே எடுத்து வைத்து விடுமோ என்று பின்னாடியே வந்து நம்முடைய பிள்ளையை சந்தோஷப்படுத்தினாலே இந்த அளவிற்கு கண்ணியத்திற்கு தாயின் பாசம் பாருங்கள். அதோடு நின்று விட்டதா? அதற்கு பிறகு அம்மா சொல்லு, அத்தா சொல்லு என்று அவர்கள் வார்த்தைகளால் முடிந்து சொல்ல வைக்கின்றார்களே, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதோடு முடிந்து விட்டதா? அவர்களை ஆளாக்கி படிக்க வைத்து நல்லது கெட்டது பார்த்து வாலிபத்தை அடைய வைத்து சரியான முறையிலே நம்மை பெற்றெடுத்து பராமரித்து பாதுகாத்து வந்தார்களே, எவ்வளவு பெரிய விஷயம். இப்படிப்பட்ட பாசத்தை மறந்து நாம் திருமணம் முடித்த பிறகு நம்முடைய பிள்ளைகளான போது நம்முடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்து விட்டார்களா, ஏன் நீ அந்த மகன் வீட்டுக்கு போகலாமே, இந்த மகன் வீட்டில் இருக்கலாமே என்று சொல்லக்கூடிய சமூகமாக இன்று நாம் மாறிக்கொண்டு வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்முடைய பெற்றோர்களை எடுத்து பராமரித்து அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் போட்டி போட வேண்டும். என்னுடைய தாய் ஏன் வீட்டில் இருக்கட்டும், என்னுடைய பெற்றோர்கள் ஏன் வீட்டில் இருக்கின்ற போட்டு நிற்க வேண்டுமே. இந்த சமுதாயத்தில் அது நடக்கிறதா? கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்போடு வாழ வேண்டும். சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும். அல்லாஹுடைய அருள்கள் கிடைக்க வேண்டும். அவனுடைய ரிஸ்குகள் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும். நம்முடைய ஆயுள்களை அல்லாஹ் நீட்டி வைக்க வேண்டும் என்றால் நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்ற வரையிலும் மரணமாகின்ற வரையிலும் அவர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி